இதே சாவகச்சேரி ஹாஸ்பிட்டல் இவ்வளவு காலம் நான் வாரத்துக்கு முன்னும் இப்ப ஸ்ரீதரன் கூவுறார், கயந்திரகுமார் கூவுறார். நான் வாரத்துக்கு முன்னும் வடக்கு கிழக்குல இவ்வளவு ஹாஸ்பிட்டல் இவ்வளவு கேவலமா தான் இருந்தது. எப்பயாவது நீங்க கூவினீங்களாடா ஹாஸ்பிட்டலை பற்றி? வாழ்க்கையில இல்லாது உங்களால. ஏனென்றா கூவினா பிரச்சனை வரும், போலீஸ் பிரச்சனைகள் வரும் என்றதால கூவுறேன். ஒருத்தன் வந்து விசில் புளோவரா ஊதிட்டான், அதுக்குள்ள வந்து முக்கிய நுழைச்சி ஸ்ரீதரன் வந்தவராண்டு கயந்திரமார் அதுக்கும் வரையில. இப்ப என்னடா இப்ப விகாரியை தூக்கி வச்சுக்கொண்டு சனத்தை உசுப்பேத்திர அரசியல் செய்யறாங்க. எங்களோட சனம் விழாமோடும் 2009 வரைக்கும் தான் நாங்க பலமா இருந்தாங்க. எங்களை கொண்ட ஒரு இனம் இருக்கு, எங்களை கொண்ட ஒரு படை ஒன்று இருக்கு, நாங்கள் ஒரு நிர்வாகத்தை வச்சிருக்கிறோம், அரசாங்கம் இருக்குது, எங்களுக்கு என்னுடைய தலைவன் இருக்கிறார் என்றது 2009 வரைக்கும் தான். அந்த காட்டி கொடுத்தது இந்த அரசியல்வாதி துரோகியல் தான். 2009 வரைக்கும் எங்கட தலைவன் ஜோர்ஜ் பேர். இப்ப நான் அன்பியா இருந்து 2009 நடக்க இன்றைக்கு நடக்குது, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. முள்ளி வாய்க்கால படுகொலை நடந்தா சும்மா இருந்து நினைக்கிறியாடா? சும்மா இருந்து நினைக்கிறியா? இல்ல, நான் போக வேண்டிய இடத்துக்கு எல்லாம் போய், கத்த வேண்டிய இடத்துல எல்லாம் கத்தி, யூஎன்னுக்கு எல்லாம் போய் முடிஞ்ச வரைக்கும் சுட்டாலும் பரவாயில்ல செய்திருப்பேன் ரவிராஜ் மாதிரி. ஆனா இந்த தேச துரோகியல் தான் இந்த இப்ப இருக்கிறாங்களே எம்பி மேரன் கொஞ்சம் பேர், இந்த தேச துரோகியல் தான் அப்ப பார்த்து கொண்டிருந்தது. இந்தியாவோட ஹாஜ் இருக்கலாம்.